ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, இன்டர்நெட்டில் இப்போ வந்து செம்ம வைரலாக ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கிற 2 இன்ஃப்ளூயன்சர்ஸ் ஆர் கண்டென்ட் க்ரியேட்டர்ஸ்க்கு நடுவில் நடக்கிற சண்டை. நான் யாரை பற்றி பேசுகிறேன்னு உங்களுக்கு தெரியும். தட் இஸ் மனிஷா விசஸ் சமிஹா மரியமக்கா. ஸோ ஜென்ரல் ஆடியன்ஸாக என்னோடய வியூ கொடுக்கணும் இந்த பிரச்சனைக்கு அப்படின்னு வந்து எனக்கு தோணுச்சு. அதனால தான் நான் இந்த வீடியோ க்ரியேட் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் வந்து மனிஷா அக்காவையும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். சமிஹா அக்காவையும் ரொம்ப நாளாக ஃபாலோ பண்ணுறேன். சமிஹா அக்கா வந்து என்னோடய காலேஜ் சீனியர். ஸோ அவங்களுமே நான் ரொம்ப ரேராக காலேஜஸில் பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு அவங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன். நம்ம காலேஜில் படித்து இவங்க பெரிய கண்டென்ட் க்ரியேட்டராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்களுமே எனக்கு தெரியும். மனிஷா அக்காவையும் நான் வந்து ரொம்ப நாளாக வந்து யூடியூப்பில் ஃபாலோ பண்ணுறேன். அவங்க ரோஸ்டிங்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும், தெளிவாக பேசுவாங்க. ஸோ ரீசெண்டாக மனிஷா அக்கா வந்து ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி பிராண்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி, ஸ்பான்சர்ஷிப்ஸ் அண்ட் ட்ரான்ஸ்பரன்சி அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதில் வந்து சமிஹா மரியமக்கா பற்றி மெயினாகவும் கூட சின்ன சின்ன க்ரியேட்டர்ஸ் பண்ணுற ஆட் அண்ட் ஸ்பான்சர்ஷிப்ஸ் பற்றியும் பேசியிருந்தாங்க. அந்த வீடியோவில் மனிஷா அக்கா ஒரு ப்ரைமரி அக்யூசிஷன் வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி சமிஹா அக்கா வந்து ஹேஷ்டாக் ஆட் வந்து ஒரு சில வீடியோஸில் தான் ஆட் பண்ணியிருக்காங்க, ஒரு சில வீடியோஸில் ஆட் பண்ணல. பிகாஸ் அதை ஆட் பண்ணக்கூடாது அப்படின்றதுக்காக இவங்க காசு வாங்கியிருக்காங்க பிராண்ட்ஸ் கிட்டே இருந்து அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் உண்மையாக என்ன நடந்துச்சு அப்படின்றது நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு ஆடியன்ஸாக வியூ பண்ணும்போது லாஸ்ட்டாக அவங்க போஸ்ட் பண்ண ஐபேக்கோ ரீல் வந்து நானும் பார்த்தேன். நான் ஃபஸ்ட்டு கொஞ்ச நேரம் பார்க்கும்போது நானும் உண்மையாகவே அவங்க ரீல் தான் அப்படின்னு ஒரு நல்ல ரீல் அப்படின்னு உள்ளே போயிட்டேன். அப்புறம் தான் அவங்க ஐபேக்கோன்னு கொண்டு வந்தாங்க. அது கீழே அவங்க பெய்ட் பார்ட்னர்ஷிப்போ இல்லை ஆடுன்னு எதுவுமே மென்ஷன் பண்ணல. ஸோ இன்றைக்கி தான் வந்து சமிஹா அக்கா ஒரு அப்பாலஜி வீடியோ போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி நான் வந்து ஆட் அப்படின்னு மென்ஷன் பண்ணாமல் விட்டது ஏன் தப்பு தான். ஆனால் மற்றபடி அந்த வீடியோவில் மனிஷா அக்கா சொல்லியிருக்கிற எல்லாமே வந்து தப்பு. அதுக்கு வந்து அவங்கள்ட்ட எந்த எவிடன்ஸுமே இல்லை அப்படின்னு அவங்க இன்றைக்கி தான் ரிப்ளை வீடியோ சொல்லிட்டு, இதுக்கப்புறம் இதை பற்றி நான் பேச விரும்பலை, லெட்ஸ் எண்ட் திஸ் ஹியர்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம மனிஷா அக்கா சைடில் இருக்க நியாயத்தை பார்ப்போம். அவங்க வந்துட்டு ஒரு ஃபேனை வியூ பண்ணும்போது சில வீடியோஸ் வந்து ஆடுனே தெரியாமல் பண்ணும்போது நமக்கு ஒரு ஏமாற்றம் இருக்கும். நம்மளே ஒரு ஆடியன்ஸாக வியூ பண்ணும்போது அந்த ஏமாற்றம் இருக்கும். மனிஷா அக்கா பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக் என்னென்னா, அவங்க எந்த எவிடன்ஸுமே இல்லாமல் அவங்க ஃபால்ஸ் அக்யூசியேஷன் பண்ணியிருக்காங்க. தட் அவங்க 1,50,000 எக்ஸ்ட்ரா பேமெண்ட் வாங்கியிருக்காங்க அந்த ஆட் அண்ட் ஹேஷ்டேக் போடாமல் இருக்கிறதுக்காக. ஸோ அதுக்கு வந்து சப்ஸ்டான்ஷியேட்லி எந்த எவிடன்ஸுமே இல்லை. லைக் இது ரெசிப்டோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாத ஒரு மெசேஜோ இல்லாத காரணத்தினால அது ஒரு சின்ன மிஸ்டேக்காக மனிஷா அக்கா சைடில் பார்க்க முடியுது. சமிஹா அக்கா சைடில் என்னென்னா, அவங்க ஆட் ஹேஷ்டேக் வந்து எப்படி மறக்க முடியும்? சில வீடியோஸ்க்கு அவங்க போடுறாங்க, சில வீடியோஸ்க்கு அவங்க எப்படி போடாமல் இருக்க முடியும்? அவங்க வந்து குக்டீரோட ஒரு கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. அது வந்து ஆட் இல்லை, நான் வந்து அவங்களுக்கு பிடிச்சதுனால பண்ணுறேன்ற அளவுக்கு தெளிவாக மென்ஷன் பண்ணுறவங்க அது எப்படி வாண்டடாக மறப்பாங்க? தெரியாமல் எப்படி மறப்பாங்க? வாண்டடாக மறந்த மாதிரி தான் ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது ஃபீல் ஆகுது. நான் வந்து சமிஹா அக்காட்டேருந்து ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் வீடியோ, சாரி நான் தெரியாமல் பண்ணேன் அப்படி எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஆனால் அவங்க அந்த ஹேஷ்டேக் போடலை அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து அவங்க வந்து சாரி கேட்டிருந்தாங்களே தவிர, மிச்ச வீடியோ ஃபுல்லாகவுமே வந்து அவங்க மனிஷா அக்காவுக்கு ரிப்ளை அண்ட் அவங்க மேலே கோவம், நான் ஹர்ட் ஆகிருக்கேன், ஒரு ஃப்ரெண்டாக வந்து அவங்க என்னை ஏமாற்றிட்டாங்க, அந்த மாதிரி தான் வீடியோ போட்டிருக்காங்களே தவிர ஒரு பொறுப்பான கண்டென்ட் கிரியேட்டராக ஐ எம் சாரி ஐ ஓ திஸ் அப்படின்றது அவங்க சொல்லலை. அண்ட் மனிஷா அக்காவுமே வந்து சமிஹா அக்காட்ட லைக் டிஎம்லாம் பண்ணி கேட்டிருக்காங்க. ஆனால் அந்த வீடியோவில் சமிஹா அக்காவை மட்டுமே டார்கெட் பண்ண மாதிரியும் கொஞ்சம் ஃபீல் ஆச்சு. ஏன்னா அவங்களுக்கு வந்து மற்ற க்ரியேட்டர்ஸ் எத்தனையோ க்ரியேட்டர்ஸ் இது பண்ணுறாங்க, அது அவங்களுக்கும் தெரியும். அவங்க எல்லாரையுமே மென்ஷன் பண்ணியிருக்கலாம். ஆனால் சமிஹா அக்கா மட்டும் வந்து ரொம்ப வைடாக அந்த வீடியோவில் ஒரு 20 மினிட்ஸ் வீடியோனா அதில் 18 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் சமிஹா அக்கா மட்டும் பற்றியே பேசினாங்க. ஸோ அவங்க மெயினாக வந்து அவங்க டார்கெட் பண்ண மாதிரியும் தெரிஞ்சிச்சு. அண்டு சமிஹா அக்காவோட ரிப்ளை வீடியோலையுமே அவங்க திரும்ப மனிஷா அக்காவை தான் டார்கெட் பண்ணாங்களே தவிர, அவங்கள மாதிரியே பண்ணாங்களே தவிர ஐ எம் சாரி அந்த ஒரு விஷயத்துக்கு சாரி கேட்டாங்க. ஆனால் பட் ஃபுல் இதுக்கு அவங்க வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி பண்ணலை. அண்டு எக்ஸ்ட்ராவாக நான் இனிமேல் வந்து ஹேஷ்டேக் நாட் ஸ்பான்சர்டு அப்படின்னு வந்து போடுவேன், எல்லா இதுலேயும் சொல்கிறது வந்து கொஞ்சம் ஓவராக பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகுது ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸாக. அந்தளவு தேவையில்லை. ஓகே சாரி, நான் வந்து இனிமேல் எல்லாத்துலேயுமே ஹேஷ்டேக் ஆட் போடுறேன், எல்லாத்துலேயும் பெய்ட் பார்ட்னர்ஷிப் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டா முடிஞ்சிருச்சு. அவங்க மேலேயும் நிறையா
இன்னும் கொஞ்சம் மரியாதை வந்திருக்கும். பட் 2 பேருமே வந்து பிகினர் லெவலில் இருக்கனால ரொம்ப ஹர்ட்டடாக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய வியூ இந்த பிரச்சனையில். இதில் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, யார் பக்கம் சப்போர்ட் பண்ணணும், சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படி கிடையாது. நம்ம வந்து ரொம்ப அவேராக இருக்கணும். இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து நிறையா நடக்குது அந்த பெய்ட் பார்ட்னர்ஷிப்ஸ் அண்ட் கொலாப்ஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தில். இதை வந்து ஃபஸ்ட்டு மனிஷா அக்கா தான் வாய்ஸ் அவுட் பண்ணியிருப்பாங்க. சமிஹா அக்காவை டார்கெட் பண்ணாங்க அப்படின்றது வந்து நெக்ஸ்ட்டாக இருந்தாலும், நம்ம அந்த வீடியோவை மெயின் பாயிண்ட்டாக வந்து அவங்க இந்த மாதிரி நடக்கிற ஸ்கேம்னு சொல்ல முடியாது, ஒரு சின்ன ஏமாத்துறாங்க அப்படின்றத வந்து மனிஷா அக்கா தான் வந்து டிஸ்க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. நான் கூட ரீசெண்டாக ஒரு ரீல் பார்த்தேன். இந்த மாதிரி இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம், இந்த சின்ன இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம் சும்மா ஒரு ஃபேக் ப்ராடக்ட் கொடுத்து 10,000 ருபீஸுன்னு ஒரு மெயில் வந்து பண்ணால் அவங்க ஒத்துக்கிறாங்க. அந்த ப்ராடக்ட்டை வந்து அவங்க ரிசர்ச் பண்ணுறதே இல்லை. இது ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டான மாதிரி பண்ணால் ஒரு 100 பேரில் ஒரு 90 பேர், விச் இஸ் 90% ஆஃப் த கிரியேட்டர்ஸ் வந்து ஒத்துக்கிறாங்க வித்தவுட் ரிசர்ச். ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய பெய்ட் பார்ட்னர்ஷிப்ஸ்லாம் வந்து நடக்குது. இந்த அவேர்னஸை மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்ததுக்கு வந்து நம்ம மனிஷா அக்காவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அண்ட் அதே டைம் சமிஹா அக்காவும் ஒரு விஷயத்துக்கு அவங்க சாரி கேட்டாங்க. ஸோ இனிமேல் அவங்க எல்லாத்துலேயுமே #ஆட் போடுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் ஏன் வந்து அவங்களால பெய்ட் பார்ட்னர்ஷிப் டேக் போட முடியலன்றதுக்கும் ரீசன் சொல்லியிருக்காங்க. தட் அவங்களுக்கு அந்த பட்டன் இல்லை, அந்த டாகிள் இல்லை அப்படின்றதும் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க இதுக்கப்புறம் இதை பற்றி பேச வேண்டாம் அப்படின்னு சொன்னனால, ஸோ இனிமேல் வந்து அவங்க நீங்கள் கரெக்டு, நீங்கள் தப்புன்னு சொல்லிட்டு மனிஷா அக்கா பற்றியோ இல்லை சமிஹா அக்கா பற்றியோ டைரெக்டாக அவங்கள வந்து கமெண்ட்லாம் போடாமல், ஓகே நம்ம இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, நம்ம வந்து ஜாக்கிரதையாக இருக்கணும், உஷாராக இருக்கணும் அப்படின்றத மட்டும் இதில் கற்றுக்கலாம். ஸோ நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன்.